பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல திவாகர் எலிமினேட் ஆனது சோஷியல் மீடியால பரவலா பேசப்பட்டு வருது. அதே சமயம் கடந்த வாரம் எபிசோட்ல ஹோஸ்ட் விஜய் சேதுபதி எல்லா கண்டஸ்டன்ஸையும் பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருந்தாரு. விஜய் சேதுபதியோட இந்த செயலுக்கு ஆதரவும் அதே சமயம் எதிர்ப்பும் மக்கள் மத்தியில இருக்கு. விஜய் பார்வதியை அவர் கண்டிச்சிருந்தாலும் இன்னொரு பக்கம் கேம் அப்போ சபரியால அவங்களுக்கு ஏற்பட்ட விபத்தை பத்தி பேசும்போது விஜய் பார்வதிக்கு ஆதரவா பேசுற வகையில கனி, விக்ரம், சபரி, FJ, அமித்னு இவங்க எல்லாரையும் கடுமையா தாக்கியும் பேசியிருந்தாரு. இவங்க எல்லாரும் குரூப்பிசம் பண்ணி விஜய் பார்வதியை டார்கெட் பண்ணிட்டாங்க. யாருக்குமே பார்வதிக்கு அடிபட்டப்போ ஒரு பதட்டம் இல்ல, பார்வதிக்கு என்னாச்சுன்னு கூட பார்க்க தோணல, மனிதாபிமானமே இல்லாம நடந்துகிட்டாங்கன்னு கடுமையா விஜய் சேதுபதி திட்டி பேசியிருந்தாரு. விஜய் சேதுபதியோட இந்த செயலுக்கு கனியோட தங்கச்சி விஜயலட்சுமி இப்போ பதிலடி கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கனி பிக் பாஸ்க்கு போறதா முடிவெடுத்தப்போ சில எதிர்ப்புகள் இருந்துச்சு. நான் தான் கனியை பிக் பாஸ்க்கு போக சொல்லி புஷ் பண்ணேன். அவள மாதிரி குணம் இருக்கிற ஒருத்திக்கு இது தகுதியான ஒரு மேடை. இந்த ஷோல கண்டிப்பா அவளோட குணம் பாக்குறதுக்கு போலியா தெரியலாம், மக்கள் அவளை ஃபேக்கர்னு முத்திர குத்தலாம். ஆனா கேள்வி என்ன அப்படின்னா, அதை நாம கவலைப்படுறோமா, அதாவது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத நினைச்சு நம்ம கவலைப்படுறோமா அப்படின்னு விஜய் கேட்டிருக்காங்க. மேலும் அதை தொடர்ந்து ஆரம்ப வாரங்கள்ல எல்லாருமே அவங்க ஈகோக்கு தீனி போட்டு சும்மா கத்தி அவங்க இருக்கிறத காட்டிக்கும் போது கனி அமைதியா இருந்தா அவ ஒன்னும் பயத்தால அமைதியா இல்ல, அவ மைண்ட் ரொம்ப கிளியரா தேவையில்லாத பிரச்சனைகள்ல நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு ஸ்டெடியா இருந்திருக்கு. எனக்கு ஒருத்தர் கிட்ட பிரச்சனை இருக்கும்போது மேலும் அந்த ஒருத்தர் தொடர்ந்து என்னை தாக்கும் போது அறியாமலேயே எனக்கு அந்த நபரை பிடிக்காம போயிரும். சோ இந்த மாதிரி சூழ்நிலையில இயற்கையாவே நான் அந்த நபருக்கு எதிராக தான் செயல்படுவேன். அந்த நபர் இதே மாதிரி 5 ஹவுஸ்மேட்ஸ் கிட்டையும் நடந்துக்கிட்டா இப்போ 6 பேரும் அந்த ஒரு நபரை வேற வேற காரணங்கள்னால வெறுக்கிறாங்க. இது குரூப்பிசமா? நம்ம ஒரு அரசியல்வாதிக்கு ஓட்டு போடுறோம், அதிக ஓட்டு எடுத்தவங்க வின் பண்றாங்க, அதுக்குன்னு அதை குரூப்பிசம்னு சொல்லிட முடியுமா? அப்படி இல்ல பெரிய முதலாளி, மெஜாரிட்டி வின் பண்ணிருக்குன்னு அர்த்தம். தனித்தனி யோசனை இருக்கிறவங்க பக்கத்துல நின்னாலும் அது இண்டிவிஜுவலிசம் தான். ஜஸ்ட் அந்த யோசனை பெருசாகி இருக்குன்னு அர்த்தம். குரூப்பிசம் எப்போ உருவாகும் அப்படின்னா, எல்லாரும் தனித்தனியா யோசிக்கிறத விட்டுட்டு எல்லாரும் ஒரு நபர் சொல்றதை மட்டும் கேட்டுட்டு ஒரே எண்ணத்தோட செயல்படும் போது தான் உருவாகும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, ஒரு டீம் மீட்டிங்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க டீம்மேட்ஸ் கிட்ட இவங்க தான் பெஸ்ட் பெர்ஃபார்மர், அவங்க தான் வர்ஸ்ட் பெர்ஃபார்மர்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்ற வகையில பிரெயின் வாஷ் பண்றது தான் குரூப்பிசம். அடுத்த வாரம் யாரை நாமினேட் பண்ணணும் அப்படிங்கிற மொத்த லிஸ்டையும் முன்கூட்டியே தீர்மானிச்சிருப்பாங்க. இது என்ன பெரிய புத்திசாலித்தனமா? அந்த ஒரு பெரிய கும்பல் தான் எப்படி கேம் போகணும் அப்படிங்கறத தீர்மானம் பண்றாங்க. அதுதான் குரூப்பிசம் அப்படின்னு விஜயலட்சுமி கனிக்கு ஆதரவாகவும் விஜய் பார்வதிக்கு ஆதரவா இருந்த விஜய் சேதுபதிக்கு அகைன்ஸ்டாவும் பேசியிருக்காங்க. மேலும் விஜய் பார்வதியை ஒவ்வொருத்தவங்களும் வேற வேற காரணங்கள்னால தான் வெறுக்கிறாங்க, யாரும் குரூப்பிசம் பண்ணல அப்படின்னு பதிலடி கொடுத்திருக்காங்க. மேலும் கனி ஃபேக்கா இருக்காங்கன்னு விமர்சனம் பண்றவங்களுக்கும் அவங்க குணமே அப்படிதான், அது சிலருக்கு ஃபேக்கா தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி கனிக்கு ஆதரவா அவங்க தங்கச்சி விஜய் பேசியிருக்கிறது இப்போ வைரல் ஆயிட்டு வருது. விஜயலட்சுமியோட இந்த பதிலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மாதிரி சினிமா, சீரியல் அண்ட் ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம ட்ரெண்ட் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.